யுத்த குற்றங்கள், இனப்படுகொலைகள், போர்க்குற்றங்கள், அநியாயங்கள் அத்தனைக்கும் போதிய அளவு ஆதாரம் மனித உரிமை பேரவையிடம் இருக்கு, அமெரிக்காவிடம் இருக்கு. இது சிங்கள தரப்பு தலைவர் பிரபாகரனை கொல்ல முயற்சிக்கவில்லை. அது தமிழ் சார்ந்த தரப்புகள் தான் அவரை உயிருடன் இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றார்கள் என்ற ஒரு தோரணையை காட்டுவதற்கு இப்படி ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. உண்மையிலேயே சிங்கள ஆட்சியாளர்கள் அது எதிர்த்தரப்பில் இருந்தாலும் ஆளுந்தரப்பில் இருந்தாலும் அவர்கள் தமிழர் விவகாரத்தில் ஒரு பொது நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தியும் வெளிப்படுத்துகிறது. இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தற்போதைய ஆட்சியாளர்கள் எடுக்க கூடும். அதன் ரீதியாக பல்வேறு அபிவிருத்திகள் தடைப்படும் என்ற வகையிலுமான கோணத்தில் பல்வேறு ஆய்வுகள், பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மனித உரிமை பேரவைக்கும் உலக நாடுகளுக்கும், உலக நாடுகளின் பிரதான வல்லரசுகளுக்கும் தெரியும் இது யார் செய்தது, அது செய்தாளினுடைய ஆதாரம், அவர் சொன்னதுக்கான ரெக்கார்டு எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. தேசிய இன பிரச்சனைக்கு நாங்கள் எப்படி ஒரு தீர்வு கொடுப்போம் என்றதை ஜனாதிபதி இட்டவரை தெளிவாக சொல்லவே இல்லை. அன்பானவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் இன்றும் பழமை போலவே தாயகத்திலிருந்து சபா கோதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். சபா கோதாஸ் அவர்கள் முன்னாள் யாழ் மாநகர சபையின் உறுப்பினராகவும், அது மட்டும் இல்லாமலுக்கு வரலாற்று ஆசிரியராகவும், அத்தோடு அரசியல் ஆய்வாளர்களாகவும், இன்னும் பல பொதுப்பணிகளை செய்கின்ற ஒருவராகவும், அரசியல் நோக்கில் நேர்மை உள்ள ஒரு நோக்காக மக்களுக்கு என்ன தேவை என்று பார்க்கின்ற ஒருவராகவும் இருக்கின்ற சபா கோதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சபா. வணக்கம் தேவாண்ணா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழமை போல நாங்கள் பார்க்கின்ற இந்த வாரத்துக்கான உங்களுடைய பார்வையோடு நாங்கள் அரசியல் ஆய்வுக்களத்தில் தொடர்ந்து உரையாடும். தற்போது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில், குறிப்பாக தென்னிலங்கையில் கொழும்பை மையமாக கொண்டு அரசியல், குறிப்பாக இந்த வரப்போகின்ற மனித உரிமை பேரவை தீர்மானங்கள் தொடர்பில் அந்த சம்பந்தப்பட்ட நாடுகளின் ராஜதந்திரிகளுடன் ஒரு உரையாடலை ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தலைமையிலான குழுவினர்கள், அதாவது இந்த மனித உரிமை பேரவையில் தீர்மானங்கள் கொண்டு வருவதற்கு முதல் தங்களுக்கு ஒரு கால அவகாசம் தர வேண்டும், இந்த விவகாரங்கள் தொடர்பில் தங்களுக்கு சரியான முறையில் ஒரு தயார்படுத்தல் ஒன்று செய்வதற்கு ஒரு கால அவகாசம் தேவை என்ற வகையிலான தலைப்பில் அவர்கள் அந்த உரையாடலை ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் தென்னிலங்கையில் குறிப்பாக இந்த பூகோள அரசியல் ரீதியான மாற்றங்களில் திடீரென்ற ஒரு மாற்றம் ஒன்று உலகளாவிய ரீதியில் உருவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அமெரிக்காவினுடைய வரி என்ற அந்த அதிகரிப்பு, குறிப்பாக இந்த அமெரிக்க நாட்டினுடைய தலைவர் ட்ரம்ப் அவர்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக இந்தியா மற்றும் சைனா போன்ற நாடுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இப்பொழுது தற்சார்பு பொருளாதாரம் பற்றி பேசுகிற நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கிற சூழலுக்கு அப்பால் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிற இந்தியாவினுடைய புடவைகள் அடங்கிய கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் ஒரு மாறுபட்ட அரசியல் களம் ஒன்று பூகோள அரசியலில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தென்படுகிறது. ஆகவே இதை அடிப்படையாக கொண்டு தென்னிலங்கை அரசியல் எப்படி செல்ல போகிறது என்கிற ஒரு நிலைப்பாடும் மக்கள் மத்தியில் இப்பொழுது ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அதே நேரம் தமிழர் தாயக பகுதியில் பூகோள அரசியல் மாற்றம், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த பூகோள அரசியல் மாற்றம் எப்படி தமிழர் தாயக பகுதியில் இருக்கிற தமிழர் தரப்புகளாலும் அல்லது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற தமிழ் டயஸ்போராவாலும் எப்படி கையாளப்பட போகிறது என்ற கேள்விகளும் எதிர்காலத்தில் எழத்தான் இருக்கிறது. அதே நேரம் செம்மணி புதைகுழி விவகாரம் இப்பொழுது 215க்கு அதிகமான எலும்புக்கூடுகளை தாண்டி செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தற்போது எடுக்கப்படுகிற இந்த அகழ்வுகளில் மிக மனவேதனை மாத்திரமல்ல, அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் தாறுமாறாக மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கோணத்தில் தான் எலும்புக்கூடுகள்
தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அங்கு இருக்கிற செய்திகள் ஆதாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தமிழர் தாயக பகுதியில் வடக்கில் குறிப்பாக ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு அண்மையில் வந்து சென்றதன் பிற்பாடு அவர் பல ஊடகங்களில் தெரிவித்திருந்தார், தாங்கள் மக்களினுடைய நிலங்களை விரைவில் விடுவிப்பதற்காகத்தான் தயாராக இருக்கிறோம் என்று. ஆனால் மாறுபட்டு தற்போது இராணுவங்கள் மக்கள் பிரதேசங்களில் நிலையான இராணுவ தளங்களை அமைத்துக் கொண்டிருப்பதை வடக்கில் இருந்து பல்வேறு ஆதாரங்கள் மக்களினால் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் மாறுபட்ட நிலைமைதான் தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தற்போதைய ஆட்சியாளர்கள் எடுக்க கூடும். அதன் ரீதியாக பல்வேறு அபிவிருத்திகள் தடைப்படும் என்ற வகையிலுமான கோணத்தில் பல்வேறு ஆய்வுகள், பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எதுவாக இருந்தாலும் தமிழர் தாயகத்திலும் தென்னிலங்கையிலும் வீதி விபத்துகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்க போவமாக இருந்தால், தேசிய தலைவர் மீரகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை கொல்வதற்கு அங்கீகாரம் வழங்கியது அமரர் சம்பந்தன் என்ற ஒரு பரபரப்பு இன்று உலவுகின்றது. இந்த அமரர் சம்பந்தன் தேசிய தலைவரை கொல் என்று சொன்னதற்காக அரசாங்கம் கொல்ல முடியுமா, அல்லது சம்பந்தன் மேல் பழி சாட்டி இன்றைய நிலையில் ஒரு வேறுபட்ட திசைக்கு கொண்டு செல்கின்ற அரசியல் நோக்கா இது? திரு சம்பந்தன் அவர்கள் முன்னாள் தமிழக முதலமைச்சர்கள் கலைஞர் கருணாநிதி, மற்றது ஜெயலலிதா அம்மையார், இந்த 3 பேரும் தற்பொழுது உயிருடன் இல்லை. ஆனால் இவர்கள் உயிருடன் இருக்கும் காலத்தில் இந்த குற்றச்சாட்டை பாட்டாளி சம்பிக்க ரணவக்க வைக்க தவறி இருக்கிறார். அது என்ன காரணம் என்ற கேள்வியை நிச்சயம் அவரிடம் கட்டாயம் ஊடகங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் 16 ஆண்டுகள் கடந்து இப்படி ஒரு செய்தியை புதிதாக வெளியில் கொண்டு வந்ததன் உள்நோக்கங்கள் பல இருக்கிறது. இது உண்மையிலேயே சிங்கள ஆட்சியாளர்கள் அது எதிர்த்தரப்பில் இருந்தாலும் ஆளுந்தரப்பில் இருந்தாலும் அவர்கள் தமிழர் விவகாரத்தில் ஒரு பொது நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தியும் வெளிப்படுத்துகிறது. அதாவது அவர்களை பொறுத்தவரையில் இது சிங்கள தரப்பு தலைவர் பிரபாகரனை கொல்ல முயற்சிக்கவில்லை, அது தமிழ் சார்ந்த தரப்புகள் தான் அவரை உயிருடன் இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றார்கள் என்ற ஒரு தோரணையை காட்டுவதற்கு இப்படி ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. உண்மையில் நீங்கள் கேட்டது போல சம்பந்தன் சொன்னவுடன் தலைவர் பிரபாகரனை சுடுவதற்கு ஏற்ற நிலைமையில் தலைவர் பிரபாகரன் அங்கு இல்லை. இராணுவ தரப்பிடம் அப்படியான சூழ்நிலையில் அவர் அகப்படவும் இல்லை, அப்படியான சூழலில் அவர் காணப்படவும் இல்லை. அவருடைய இறந்த பொடியே அவர்கள் ஒரு நாள் சென்றது அவர்கள் தேடி எடுப்பதற்கு. ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படியான கதையை பாட்டாளி சம்பிக்க ரணவக்க சொல்வது அது அவரை புரிந்து கொண்டவர்களுக்கு விளங்கும். அவர் ஒரு பச்சை இனவாதி. பாட்டாளி சம்பிக்க ரணவக்க என்பவர் இந்த அரசியல் நோக்கர்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு பச்சை இனவாதி. அது மாத்திரமல்ல, தமிழர்களுக்கு எந்த வகையிலும் அவர் எதிரான ஒருவர். ஆகவே அப்படியான ஒரு நபர் இந்த செய்தியை இப்பொழுது சொல்வது அந்த இராணுவத்தினரையும் அந்த யுத்தத்தை நடத்திய அரசாங்கத்தையும் காப்பாற்றுவதற்காகத்தான். அவர்கள் இந்த செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை. இனி காலப்போக்கில் சரணடைந்த மக்களை கொல்ல சொன்னது அது சம்பந்தன் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கொண்டுமே இருக்காது. ஏனென்று சொன்னால் ஆக்கள் இல்லாத போது குற்றச்சாட்டுகளை வைப்பது உண்மையிலே ஒரு நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு அது பொருத்தமாயிருக்காது. ஒரு நேர்மையான அரசியல்வாதி ஒரு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வோம் நினைக்கிறவன், இனங்களுக்கு இடையில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் நினைக்கிற அரசியல்வாதி என்றால் ஆள் இல்லாத நேரத்துல இப்படியான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது பொருத்தமாயிருக்காது. ஆகவே இது ஒரு திசை திருப்புறது. இந்த அரசியல் நீரோட்டத்தில தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி தரப்பையும் ஆழமா புரிஞ்சு கொண்டார்களுக்கு இது விளங்கும். இது ஒரு திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாடு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன இதுதான், இராணுவத்தினரையும் யுத்தம் செய்த ஆட்சியாளர்களையும் இந்த விவகாரத்தில் அவர்கள் உண்மையிலேயே யாரையும் சுட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கவில்லை. என்ன தரப்புகள் தான் அவர்களை சுட சொல்லி அவர்களை வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு தோரணையை காட்டுவதற்குத்தான், திசை மாற்றுவதற்கு, இது ஒரு மடைமாற்று வேலையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே சம்பந்தன் சொல்லிவிட்டார் என்பதற்காக சுடக்கூடிய நிலைமையில் அந்த நேரத்தில் இராணுவமும் இல்லை, ஆட்சியாளர்களும் இல்லை. ஆகவே இதொரு அப்பட்டமான திசை திருப்பு வேலை. எந்த நாட்டிலும் வெள்ளைக்குடியுடன் செல்கின்றவர்களை
இராணுவம் சுட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை. ஆனாலும் தாயகத்தை பொறுத்தளவிலே விடுதலை புலிகளையும் மக்களையும் சுட்டுக் கொன்ற இலங்கை இராணுவங்களில் இருக்கின்ற தளபதிகள் இப்பொழுது குரல் கொடுக்கின்றார்கள். அதற்கு கோட்டாபாய தான் அவர்களை சுடச் சொன்னார் என்ற தகவல்களை இப்பொழுது பரிமாறுகின்றார்கள். இந்த சூழ்நிலை அது எங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். உண்மையிலேயே ஜெனீவாவுக்கு இப்படியான கோரிக்கைகள், இப்படியான தகவல்கள் செல்கின்ற பொழுது இன்னும் அரசு தரப்பு பக்கத்துக்கான ஒரு நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கலாம். ஆனாலும் இந்த கூற்றுக்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? வெள்ளக்கோடி விவகாரம் தான் ஓடர் போட்டதாக கோட்டாபாயா வெளிப்படையா தானே சொல்லி இருக்கிறார். அது நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முதலே, அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முதலே அவர் ஒரு அமெரிக்க ராஜதந்திரி கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லி இருக்கிறார், அது நான் தான் சொன்னேன். ஆகவே இது இவர்கள் புதிதாக இப்ப மற்றவர்கள் சொல்லிக் கொள்ள வேண்டிய விடயம் அல்ல. ஆகவே யுத்த குற்றங்கள், இனப்படுகொலைகள், போர்க்குற்றங்கள், அநியாயங்கள் அத்தனைக்கும் போதிய அளவு ஆதாரம் மனித உரிமை பேரவையிடம் இருக்கு, அமெரிக்காவிடம் இருக்கு, சேட்டலைட் வீடியோக்கள், படங்கள் எல்லாமே இருக்கு. ஆகவே இந்த விவகாரம் இப்பொழுது சில வேளைகளில் சில இராணுவத்தில் இருக்கிற தரப்பு தங்களுக்கான ஒரு பதவி உயர்வுகள் வருவதற்கு அல்லது இந்த ஆட்சியாளர்களை பயன்படுத்தி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இப்படியான சில செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம். ஆனால் மனித உரிமை பேரவைக்கும் உலக நாடுகளின் பிரதான வல்லரசுகளுக்கும் தெரியும் இது யார் செய்தது, அது செய்தாளினுடைய ஆதாரம், அவர் சொன்னதுக்கான ரெக்கார்டு எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. ஆகவே இது ஒரு அப்பட்டமான சர்வதேச போர்க்குற்ற மீறல். அதாவது போர்க்குற்றம், சர்வதேச சட்டம் சொல்லுது இது ஒரு பாரிய போர்க்குற்றம் என்று. அவை இந்த விவகாரத்தில் கூட அதுக்குரியவர்களை கைது செய்வதற்கு சர்வதேச நீதிமன்றத்தால் முடியும். ஆகவே இதை போல பல விடயங்கள் இருக்கு. இது எதிர்காலத்தில் இவர்களுடைய வாயாலே, அந்த யுத்தத்தை நடத்தியவருடைய வாயாலேயே பல விடயங்கள் எதிர்காலத்தில் வர காத்திருக்கிறது. நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஜெனீவா அமர்வு கையெழுத்து சேகரிக்கப்பட்டது. தமிழ் கட்சிகளாலும் பொது நிர்வாகங்களாலும் கையெழுத்துகள் சேர்க்கப்பட்டது. இந்த கையெழுத்தின் நிலைப்பாடுகள் எந்த அளவில் இருப்பதாக அங்கே பேசிக் கொள்கின்றார்கள். கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது பெரிய அளவுக்கு மக்கள் அதில் எழுச்சி கொண்டதாக இல்லை. குறிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதில் கையொப்பமிடுகிற ஒரு சூழலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஒவ்வொரு இடங்களிலும் பெருவாரியான மக்கள் சென்று கையெழுத்து வைக்கக்கூடிய சூழல் அங்கு இல்லை. அதுக்கு அந்த ஒழுங்கமைப்பில் இருக்கிற பல குறைபாடுகளும் இருக்கிறது. இப்படியான விடயங்கள் பல்வேறு தரப்புகளாலும் முன்னெடுக்கப்படுவதால் அது மக்களுக்கு ஒரு சலிப்பு தன்மையை கொடுத்திருக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. ஏனென்றால் இதுக்கு முதல் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சி கையெழுத்து வாங்கியது. ஆனா அந்த கையெழுத்துக்கு என்ன நடந்தது, யாரிடம் கொடுத்தது தெரியாது. அதே போல அதுக்கு பிறகும் அரசியல் கட்சி சாராத சில சிவில் சமூக அமைப்புகள் இப்பொழுது நீதியின் ஓலம் என்று சொல்லி ஒரு தரப்பு கையெழுத்து வேண்டி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் என்ன மாதிரி அந்த கையெழுத்து யார்கிட்ட கொடுபட போது என்ன நடக்க போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. தாயகத்தை பொறுத்தவரையில ஒரு சரியான கட்டமைக்கப்பட்ட ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே முன்னேற்றகரமாக மக்கள் எல்லோரும் விரும்பி உணர்வு பூர்வமாக எழுச்சி கொள்ளக்கூடிய வகையில இந்த செயற்பாடுகள் இப்ப முன்னெடுக்கப்படையில. அதுதான் இங்க இருக்கிற மிக பாரிய பலவீனம். ஆகவே இதுல ஒரு தரப்பு குற்றஞ்சாட்டுறதும் இல்ல அவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துறதா, அது நாங்கள் ஒழுங்குபடுத்துற நிகழ்ச்சிக்கு அவர்கள் கையெழுத்து வைக்க வரணும் என்று சொல்ற விதண்டாவாதங்களும் தான் இருந்து கொண்டிருக்குது. ஆகவே இது ஒரு ஆரோக்கியமான வேலை. இப்படியான கையெழுத்துகள் லட்சக்கணக்காக எடுத்து அதை உரிய தரப்புகளுக்கு தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து அனுப்பிகள். அது ஒவ்வொரு வடிவங்கள்ல ஒன்று கையெழுத்து வடிவம், எதிர் போராட்ட வடிவம், அல்லது மகஜர் ரீதியான வடிவம், அல்லது ஒவ்வொரு நாடுகளுக்கு மகஜர் அனுப்புற விடயம், இப்படியான விடயங்கள் கண்டிப்பா செய்யப்படணும். ஆனால் இது ஒரு சரியான முறையில ஒழுங்கமைக்கப்படையில்லை என்றது ஒரு பெரிய குறைபாடாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஜனாதிபதி ஓராண்டு நிறைவையொட்டிய சென்றிருக்கின்ற சில விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த காலத்துக்கு காலம் அவர்கள் தங்களுடைய
3 மாதம் 6 மாதம் அல்லது 1 வருடம் என்ற ஒரு விடயத்தை முன்னிலையாக கொண்டு வருவதன் மூலம் இவர்களுடைய அரசியல் தொடரை முன்னெடுக்க பார்க்கிறார்களா என்பதை போல் இருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? எனவே இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியில ஒரு விடயத்தை தெளிவா நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆனால் இவர்களுடைய பிரதான இலக்கு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது. மற்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்த ஆட்சியில தான் செய்வோம் என்ற ஒரு நிலப்பாடு வேற மனதுக்குள்ள இருக்கு. அடிப்படை நிலப்பாடு அதுதான். அவர்கள் பல இந்த விடயத்தை வெளியில இடைக்கிட சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப நாங்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வோ அல்லது புதிய அரசியல் அமைப்போ உடனடியாக கொண்டு வரக்கூடிய மாதிரியான சூழல் இல்லை. ஆனா அதுக்கான ஆயத்தங்களை ஏற்படுத்துறோம். ஆனால் எதுவும் இந்த ஆட்சி முடிவடைந்த பின்னர் தான் அதை கொண்டு செல்லலாம். இந்த ஆட்சிக்குள்ள நாங்கள் ஒரு பொருளாதார ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். அதுதான் எங்களுடைய இலக்கு. ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் அதுதான் மையமாக கொண்டிருக்கணும். இதுல நாங்கள் தவறாக அவர்களுடைய அந்த கால எல்லைகளை நாங்கள் புரிஞ்சு கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருக்க இயலாது. ஏனென்றால் இப்போதைய ஆட்சியாளர்களும் கடந்த கால ஆட்சியாளர்களை விட பொய்யுரைப்பவர்களாகத்தான் மாறி இருக்கு. அதாவது இந்த மன்னார் விஷயத்துல நான் நினைக்கிறேன், இதையிலவே நாங்கள் இதுல பேசினாங்கள். மன்னார் விஷயத்துல 3 தரப்புக்கு 3 விதமான உத்தரவாதங்களை ஜனாதிபதி ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்திருந்தது. ஆனா இன்றைக்கு ஒன்றுமே அங்க நடக்குது. இன்றைக்கு அந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கணும். அதை விட இந்த சாதாரண அரசியல் கைதிகள் இன்றைக்கு உலகத்தை ஜனாதிபதியால சொல்ல முடியுதுன்னா அரசியல் கைதிகளை ஏன் விடுதலை செய்ய முடியல? ஒரு நல்லெண்ண வெளிப்பாட்டை அவர்கள் ஏற்படுத்த முடியல. இந்த நாட்டின் பொருளாதார பின்னடைவுக்கு மூல பிரச்சனை இன பிரச்சனை, தேசிய இன பிரச்சனை. ஆகவே அந்த தேசிய இன பிரச்சனைக்கு நாங்கள் எப்படி ஒரு தீர்வு கொடுப்போம் என்றதை ஜனாதிபதி இட்டவரை தெளிவாக சொல்லவே இல்லை. அந்த அரசாங்கமும் தெளிவாக பார்லிமெண்ட்டுக்குள்ள சொல்லவே இல்லை. ஆகவே இந்த விடயத்துல ஒன்றை நாங்கள் முடிவாக கொள்ளலாம், இவர்களால இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இவர்கள் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்றதெல்லாம் அது சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. கண்டதீவில கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் அமைப்பது கூடவே இலங்கை அரசாங்கம் இலங்கைக்கான தங்களுடைய ஆட்சிக்கான பொருளாதாரத்தை விரிவடைப்பதற்காக செய்யப்படுவது போல் ஒரு பார்வை இருக்கின்றது அல்லவா? அந்த மைதானத்துக்கு இப்ப அடிக்கல்லாம் வச்சிருக்கிறார். அது 3 வருஷம் செல்லுமென்று சொல்லிட்டு போயிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் 3 வருஷம் போயிருக்கல, வேண்ட ஆட்சி முடிஞ்சிடும், அடுத்தது என்ன நடக்கும்ன்றது தெரியாது. இப்படி பல கடந்த காலங்கள்ல தமிழர் தாயகத்துல அடிக்கல் வச்சது, சீமந்து பூசின விஷயங்கள் மறைஞ்சு போயிட்டுது. கடந்த கால ஆட்சியாளர்கள் ரணிலும் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் சேர்ந்து பல அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கு பிறகு மைத்திரி அடிக்கல் நாட்டினார். அதுக்கு முதல் மைந்த கன இடங்கள்லையும் அடிக்கல் நாட்டினவர். இப்படி அடிக்கல் நாட்டி கன விஷயங்கள் நடக்காமல் இருக்குது தமிழர் தாயக பகுதியில. அத மாதிரி இந்த விஷயமும் எப்படி என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேணும். ஆனால் சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்று தேவை, இல்லை என்று நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் அதைவிட முக்கியமான வேலைகள் பல இருக்கு. அது ஏன் செய்யலை என்றதுதான் இங்க இருக்கிற கேள்வி. அதாவது சர்வதேச மைதானத்துக்கு ஜனாதிபதி அடிக்கல் நாட்டுகிற வைபவத்துக்கு வருகிற போது வழிவடக்கில தங்கட சொந்த காணிக்கு இன்னைக்கு 32 வருஷமா காணியை விட்டு வீட்டை விட்டு வெளியேறி வந்தவன் சொந்த காணிக்கு போறதுக்கு மயிலிட்டி சந்தியில போராட்டம் நடத்த போலீசார் அவங்கள துரத்தி கலைக்கிறாங்க. துரத்தி கலைச்ச பிறகு ஜனாதிபதி சர்வதேச விளையாட்டு மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு போறாருண்டா. ஏன் அந்த மக்கள் இவ்வளவு காலமும் தங்கட அடிப்படை நில உரிமையை இழந்திருக்கிறவைக்கு அவர் நிவர்த்தி செய்ய முடியல. அது சின்ன வேலை. யுத்தம் முடிஞ்சு 16 ஆண்டுகள் முடிஞ்சு. ஆகவே இப்படி செய்யக்கூடிய பல காரியங்கள் இருக்கு. அவர் சொல்றார் வடக்கு தமிழ் மக்கள் பிரிவினவாதத்தில இருந்து தங்களை ஒன்றிணைச்சிருக்கணும் சொல்லி. அப்ப வடக்கு மக்கள் தங்களை ஒன்றிணைச்சிருக்கணும் என்றால் தமிழ் மக்கள் ஒன்றிணைஞ்சு வாழ்றதுக்கு அவர்கள் தாங்கள் பிரிச்ச வடக்கு கிழக்க தங்களுடைய ஆட்சியில ஒன்றிணைச்சு காட்டி இருக்க கூடாது. ஒரு நல்லெண்ண வெளிப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கலாம் தானே. ஒரு ஆக்கப்பூர்வமான நல்லெண்ண வெளிப்பாடும் ஏற்படுத்தல. வெறுமனே எங்கட தமிழ் மக்கள், அது யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் கொஞ்சம் பேரை என்னன்னு சொல்றேன்னு தெரியல. அதாவது அவர் துறந்த பெயர் பலைக்கு பேர் போடலையன்று அவர் தமிழீழம் கிடைச்ச மாதிரி கொஞ்சம் பேர் பெரிய பாராட்டுகளும் பெரிய புகழாரங்களும் சூடி கொண்டிருக்கிறாங்க. ஜனாதிபதி சாதாரண உடுப்புல வந்திருக்கிறாராம், சாதாரண கதிரையில வந்திருக்கிறாராம், சாதாரண வீட்டுக்குள்ள போய் குழந்தைய தூக்கி கொஞ்சிறாராம்.
அப்ப இதுகள் தான் எங்களுக்கு தேவையற்ற மாதிரி தான் இப்ப ஜனாதிபதியும் புரிஞ்சிட்டார் எங்களுடைய ஆகள்கிட்ட பலவீனங்கள் என்ன, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ராமா போட்டுட்டு போற அளவுக்கு தங்கட நிகழ்ச்சி நிரலுக்கு வந்துட்டாங்க. ஆக இப்படி ஒரு பலவீனமான சூழலுக்குள் எங்கட தமிழ் மக்கள் ஒரு தரப்பு வந்திருக்கிறது மிக ஒரு கவலையான விஷயம். உண்மையில இத்தனை ஆயிரம் மாவீரர்களை நாங்கள் ஏன் பறி கொடுத்தோம்னு ஒரு தமிழன் சிந்திப்பானா இருந்தால் பெயர் போடாத கல்வெட்டை பார்த்து பாராட்டு தெரிவிக்க வேண்டிய நிலைக்கு போக மாட்டேன். ஏனென்னு சொன்னால் அந்த பெயர் போடாத கல்வெட்டுக்குரிய அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ் இது கடந்த அரசாங்கத்துல போடப்பட்ட திட்டம். கடந்த அரசாங்கத்துல அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதை இவர் திறந்திருக்கிறார். இதுல ஏதோ ஒரு மஜிக் விளையாட்டு தான் ஜனாதிபதி காட்டுறாருன்னா இங்க தான் அப்படி காட்டிக்கொண்டு தென்னிலங்கையில முழு கல்வெட்டுலையும் அவையண்ட பேர் பொறிச்சுதான் திறக்கப்பட்டு கொண்டிருக்கு. லெவலில் அடுத்த அரசாங்கம் வந்தா அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ் பூட்டி போடுவாங்க. அது நிரந்தரம் இல்லை. நாங்கள் நிரந்தரம் இல்லாத இந்த டிஷர்ட்ல பேர் அடிக்கிறது, போர்டுல பேர் அடிக்கிறது, போர்டுல எழுதுறது, இதுகளை பார்த்துதான் நாங்க சந்தோஷப்படுறோம். தென்னிலங்கையில தமிழை எப்படி கேவலமா எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா அது இந்த பாராட்டுற தரப்புக்கு எப்படி இருக்குமென்று சொல்லலாம். தென்னிலங்கையில போக்குவரத்து பஸ்ஸுகள்ல கொழும்பு சொல்லி தமிழ்ல ஹாம்பு இருக்கிறாங்க. அம்பாந்தோட்டைக்கு அது வாசிச்சா வெளிய வெக்கேடு தூசணம். நாங்கள் எங்கட வார்த்தையில சொன்னா தூசண வார்த்தையில தமிழ்ல எழுதியிருக்கு அம்பாந்தோட்டை என்ற சொல்ல. அப்படி தென்னிலங்கையில மிக மோசமா தமிழ் சொல்லுகளை கையாண்டு எழுதி கொண்டிருக்கிறாங்க. அப்படியான சூழல்ல அந்த எதுவும் மாற்றம் இல்லை. அதுகளை பற்றி சிந்திக்காத தரப்பு அவர் ஒரு பெயர் பலகையில பேரப்போடையில என்ற உடனே இங்க பெரிய பாராட்டுகளும் கூத்துகளும் அவர் தான் ஜனாதிபதி, உண்மையில் அவன் ஒரு பெரிய ஆள் தான் அன்றது தமிழீழம் எங்களுக்கு தந்து எங்களுக்கு இல்ல நிர்வாகம் இல்லாம தந்து எங்களுக்கு இதை சீர்படுத்தின மாதிரி தான் இவண்ட நிலப்பாடு. அது இப்படியான ஒரு கூட்டம் இருக்கும் வரையும் எங்களை நிலைமை பெரிய பரிதாபகரமா தான் இருக்கும் எதிர்காலத்துல. ஆகவே இந்த விடயத்துலதான் எங்கட மக்களை நாங்கள் தெளிவூட்டவும், எங்கட மக்களை நாங்கள் கண்டிப்பா தெளிவூட்டணும். நாங்கள் எந்தெந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும். ஆகவே அரசாங்கம் ஒரு வருஷம் இவர் முடிஞ்ச ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வருஷம் ஆயிருக்கு. ஆனா தமிழர் தரப்பின் அத்தியாவசியமான பிரச்சனைகள்ல ஆக்கப்பூர்வமான எந்த பிரச்சனையும் முழுமையா இவர் கையில் எடுத்து முடிக்கல. இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் ஆளும் கட்சியின் தமிழ் வேட்பாளர்கள் யாழில் மிக ஆர்ப்பாட்டமாக நாங்கள் கூறியதை செய்து முடிப்போம், சொன்னால் சொன்னதுதான் என்கின்ற திரைப்படங்களில் வருகின்ற பேச்சுக்கள் மாதிரி பல பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது இவர்களால் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குமா, அல்லது இதெல்லாம் ஒரு வெற்று பேச்சா? யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஆளும் தரப்பு எம்பிமார் அது வடிவேலை விட மோசமானாக்கள். அவையில நான் சுருக்கமா சொன்னா வடிவேலை விட மோசமான பாணியில இருக்கிறார்கள் தான் அவன். ஜனாதிபதி வேற முதல் சொல்லிச்சுன்னா ஜனாதிபதி செம்மணிக்கு போவேன், ஊடகவியலாளர்கள் கேட்டதுக்கு சொல்லிச்சுன்னா ஜனாதிபதி செம்மணியை போய் பார்ப்பேன். ஜனாதிபதி செம்மணியால வேகமா பறந்து ஓடிட்டார், செம்மணிக்கு இறங்கு இல்லை. அதுக்கப்புறம் ஊடகக்காரர் கேட்கிறாங்க செம்மணி விஷயம் முக்கியமான விஷயம் இல்லையே, அங்கே ஏன் முறங்க வேணும் ஜனாதிபதி என்று அதுக்கு பதில் சொல்றாங்க. ஆகவே அவங்களெல்லாம் ஆலையில்லா ஊர்ல இலுப்பப்பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. எங்கட தமிழ் தேசிய தரப்பு அதாவது நடந்த கீழ்த்தனமான செயற்பாடுகள் மக்கள் மீது அக்கறை செலுத்தாததன் காரணமாக விரக்தி அடைஞ்சு தமிழ் சனம் அவங்களுக்கு போட்ட வாக்காலே அவங்க வந்தாங்களே ஒழிய உண்மையில அவங்களோட திறமை அவங்களோட தகுதி தெரிஞ்சு சனம் போடல. சனம் இலங்கை தமிழரசு கட்சி உட்பட்ட தமிழ் தேசிய கட்சிகளினுடைய பிடுங்கப்பாடு, அவங்களோட கீழ்த்தனமான செயற்பாடுகள், அவங்களோட ஒற்றுமையின்மையால தான் இந்த செயற்பாடு நடந்தது. இது இன்னும் எதிர்காலத்துல நடக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படியான கள சூழலைத்தான் அவங்க உருவாக்குறாங்க. தமிழ் தேசிய தரப்பு ஒரு ஒற்றுமையில ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கையில மற்றதொரு இளைய தலைமுறைய முன்னுக்கு கொண்டு அரசியல் ஆரோக்கியமா கொண்டு போகணும்னு யோசிக்கல. இன்றைக்கு தென்னிலங்கையில பாருங்க, அதாவது அரசியல்ல ரோயல் ஃபேமிலின்னு சொல்லப்பட்ட எல்லாருமே குப்பையில தூக்கி வீசப்பட்டு எங்கோ இருந்தவங்க இன்றைக்கு அரசியல்ல ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்க? ஒரு ஆரோக்கியமா முடிவெடுக்கிறாங்க. அந்த ஆரோக்கியமான முடிவெடுப்ப எங்கட தமிழ் தரப்பு செய்யல. அதாலதான் இப்படி நீங்க கேட்ட கேள்வி, இந்த இப்படியான ஆட்கள்
வடிவேல் பாணியில இங்க கதைகளை சொல்லிட்டு போறதுக்கும் ஜனாதிபதிக்கும் இங்க இருக்கிறார்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி சம்பந்தம் இருக்குமே இருந்தா அவன் சொல்றான் ஜனாதிபதி வர முதல் செம்மணிக்கு போவாருன்னா போயிருக்க. ஆகவே இவர்களுக்குள்ளேயே தொடர்பில்லை. இவர்கள் ஒரு கைக்கூலிகள் மாதிரி தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டாலும் இருக்கிறார்கள் என்றதுதான் இங்கே நிலப்பாடு. செம்மணி புதைகுழியை ஒரு நாடாளுமன்றத்தின் ஜனாதிபதி என்ற ரீதியிலே நிச்சயமாக அதை பார்த்திருக்கோம். ஆனால் அதை பார்க்காதது என்பது மிக ஒரு எங்களுடைய மக்களால் அதை சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பது தெரியவில்லை. ஒரு வலி சுமந்து நிற்கின்ற எங்களுடைய பிரதேசத்துக்கு வந்துட்டும் அந்த செம்மணியில 200 லட்சத்துக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எலும்புக்கூடுகள் இருக்கின்ற அந்த இடத்துக்கு சென்று பார்க்கலே என்று சொன்னால் உண்மையிலேயே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கின்றது. நிறைவாக பல நாட்டு தூதுவர்கள் எங்களுடைய தமிழ் கட்சிகள் சிலரை சந்தித்து கதைப்பதாக இருக்கின்றது. இது எரிவா பற்றிய பக்கமாக இருக்குமா? இந்த வந்திருக்கிற அரசாங்கத்தை தங்கட பக்கம் நகர்த்தி கொண்டு போகணும், அதை வச்சு கொண்டு பூகோள நிலங்களை பெற்றுக்கொள்ளணும்ன்றது பாலிடிக்ஸில் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு, பூகோள நாடுகளுக்கு அது ஒரு மிக பிரதான நிகழ்ச்சி நிரல். அதே நேரம் அவங்களுக்கு ஏற்றால் போல தற்போது வந்திருக்கிறார்களும் வந்து அவங்கள்ட்ட அப்படி ஒரு ரிக்வஸ்ட வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இப்ப வந்திருக்கு. என்னடா நாங்க முதல் வந்திருக்கிற ஆட்சிக்கு எங்களுக்கு நெருக்கடிகளை தராதீங்கோ, ஆகவே நீங்கள் ஒரு உள்ளக பொறிமுறைக்குள்ள நாங்கள் இந்த விஷயத்தை கையாளக்கூடியதா இருக்கும், நீங்கள் அதை கேட்டால் போல் எங்களுக்கு இந்த விஷயங்களை ஏற்படுத்தி தாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட உரையாடல் இப்ப துவங்கி இருக்கு. ஆகவே அதுக்கு ஏற்றால் போல் இந்த எங்களோட தமிழர் தரப்பில இப்போ ஒரு பல்வேறு கடிதங்கள் போனாலும் எல்லாரும் வந்து ஒரு நிலப்பாடுல தான் நின்றிருக்கணும். என்னென்னா ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறைக்குள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்குள்ள இலங்கையை பாரப்படுத்தணும்னு கேட்டிருக்கணும். அப்ப இந்த விடயம் வந்து இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது. ஏன்னு சொன்னா எல்லா தரப்பும் ஒரு கோரிக்கை, நாங்க தமிழர் தாயகத்துல மட்டுமில்லை டயஸ்போரால இருக்கிற அமைப்போடும் அதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்துல இப்ப இந்த கடிதம் கொடுத்த தரப்புகளை ரகசியமா சந்திச்சு இப்படி ஒரு நெருக்கடியை நீங்க கொடுக்குறீர்கள், இது இந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடியா இருக்கும், ஆகவே நீங்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்தாமல் கொஞ்சம் நிகழ்ச்சி போக கையாள வேணும் அப்படி என்றுதான். இப்ப தூதராலயங்கள்ன்றது எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாடுகளினுடைய புலனாய்வு தரப்பு தான் அது கையாளுறது அந்த விஷயத்தை. ஆகவே அதில் அவர்கள் அப்படியான ஒரு வேலை திட்டத்தை செய்யலாம், அதுக்கான மூவிங் அது வேலை திட்டங்கள் நடக்கிறது, அது கொழும்புல நடக்கிறது. அதை விட ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயும் அழைத்து பேசப்படுகிறது. தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளும் அழைத்து பேசப்படுகிறார்கள். ஆகவே இப்படியான விடயங்கள் எல்லாம் வந்து இந்த ஜெனீவா விவகாரத்தை மையமாக கொண்டுதான் தற்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த தீர்மானம் வந்து ஆட்சியாளர்களுக்கு சாதகமாகவும் தங்களுக்கு பூகோள நலன்களுக்கு சாதகமாகவும் பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்வதற்கான வேலை திட்ட நகர்வுகள் தான் நடக்கிறதை ஒழிய பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான ஒரு உடனடி நிவாரணம், அதாவது நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் நகர்த்தப்படுகிறதா என்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. சிறப்பு என்றும் பல விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தாலும் முழுமையாகவே எங்களுடைய தாயக சம்பந்தப்பட்ட விடயங்கள் எங்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றிய ஒரு சிறப்பு அரசியல் ஆய்வுகளமாக இந்த அரசியல் ஆய்வுகளத்தில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தாயகத்திலிருந்து இன்றைய அரசியல் ஆய்வுகளத்தில் எங்களோடு திரு சபாகுதாஸ் அவர்கள், இவர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் அது மட்டுமல்ல வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு அரசியல் ஆய்வாளராகவும் இன்னும் பல பொதுப்பணிகளிலும் உள்ள நேர்மையான அரசியல் ஆய்வுகளை கொண்டு வருவராகவும் இருக்கின்ற சபாகுதாஸ் இணைந்து கொண்டார்கள். நன்றி சபா, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி தேவாண்ணா. நல்லது உறவுகளே, இதுவரை நீங்கள் பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம். மீண்டும் அடுத்த வாரம் அரசியல் ஆய்வுக்களத்தோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஆய்வுக்களம், உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.